Good morning to all. Welcome to Literature Minutes. டுடே நாம் ட்ரீம் சில்ட்ரன் அறவரி அப்படின்ற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸேவை பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ்ட்னு சொல்லப்படுற சார்ல்ஸ் லேம்ப் தான் ரைட் பண்ணியிருக்காரு. சார்ல்ஸ் லேம்ப் வாஸ் born on February 10, 1775 and died on December 27, 1834. He was an English essayist, poet and antiquarian. Antiquarian அப்படின்னா பழமை ஆய்வாளர் இல்லைனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் known for his essays of Elia. எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படின்றது தான் இவரோட எஸ்ஏ கலெக்ஷன். இந்த எஸ்ஏ ஆஃப் எலியாவை அவர் ஃபஸ்ட்டு 1823 பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காரு. தென் 10 years லேட்டாக 1833 ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு த லாஸ்ட் எஸ்ஏ ஆஃப் எலியா அப்படின்ற நேமில். நோன் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட். இவரை தான் பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரான்சிஸ் பேக்கன். லேம்ப் யூஸ்டு த சூடோநேம் எலியா. சூடோநேம் அப்படின்னா புனை பெயர் அப்படின்னு அர்த்தம். லேம்போட எஸ்ஏஸ் எல்லாமே ஹைலி பர்சனலாக தான் இருக்கும். ஸோ பர்சனல் எஸ்ஏஸ் அப்படின்னா இவரை பற்றியும் இவரை சுற்றி இருக்கவங்கள பற்றியும் தானே இருக்கும். அந்த எஸ்ஏஸில் இவர் சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னு இவர் நேமை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எலியா அப்படின்ற நேமை தான் யூஸ் பண்ணியிருப்பார். லேம்ப் ஹேட் அன் எல்டர் பிரதர் ஜான் அண்ட் அ சிஸ்டர் மேரி. இவருக்கு 2 siblings இருந்திருக்காங்க, ஜான் அண்ட் மேரி. Lamb went to school at Christ Hospital on October 9, 1782, where he studied until 1789. Christ Hospital அப்படின்றது ஒரு சேரிட்டி ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் லேம்ப் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அ லண்டன் சேரிட்டி ஸ்கூல் ஆஃப் மெரிட். ஸோ இது ஒரு சேரிட்டி ஸ்கூல், இங்கே தான் லேம்ப் படிச்சிருந்திருக்காரு. ஹியர் ஹி மெட் சாமுவேல் டெய்லர் கால்ரேஜ். இங்கே தான் இவர் கால்ரேஜையும் மீட் பண்ணியிருக்காரு. அ ஃபெலோ பீப்புள் ஹூ வாஸ் லேம்ப்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தர் லைஃப்ஸ். இவங்க 2 பேரும் இங்கே மீட் பண்ணி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கால்ரிஜ்கிட்ட இருந்து தான் சார்ல்ஸ் லேம்புக்கு பொயட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. தென் சார்ல்ஸ் லேம்ப் அந்த ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகி வந்துட்டார். Soon after leaving school, he was sent to Hertfordshire to his ill grandmother, housekeeper in a mansion. இவர் இந்த ஸ்கூலை விட்டு வந்தோடனே இவர் அவர் கிராண்ட்மதர்கிட்ட அனுப்பிடுறாங்க. அவங்க கிராண்ட்மதர் ஒரு ஹவுஸ் கீப்பராக ஒரு மேன்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த மேன்ஷன் ஃபுல்லுமே இருக்குது. ஏன்னா அந்த மேன்ஷனோட ஓனர்ஸ் அங்கே எப்போயாவது தான் வருவாங்க. ஸோ இவங்க தான் அதை பார்த்துக்கிறாங்க. நவ் இவரும் அவங்க கிராண்ட்மதர் கூட போய் இருந்திருக்காரு. ஹியர் ஹி ஃபெல் இன் லவ் வித் ஆன் சிமன்ஸ் இன் 1792. இங்கே தான் இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணுறாரு. அவங்க யாருன்னா ஆன் சிமன்ஸ். இவரோட சானட்ஸுக்கு இவங்க தான் சப்ஜெக்டாக இருந்திருக்காங்க. இவங்கள வச்சு இவர் நிறையா படைப்புகளும் படிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு சூடோநேம் இலியா அப்படின்னு வச்சுருக்காரோ அதே மாதிரி ஆன் சிமன்ஸ் நேமையும் டைரெக்டாக அதில் ஆன் சிமன் யூஸ் பண்ணாமல் ஆலிஸ் எம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரீம் சில்ட்ரன் எஸ்ஸேலையும் இந்த ஆன் சிமனை ஆலிஸ் எம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இன் செப்டம்பர் 1791 he found work as a clerk at the South Sea House. 1791 செப்டம்பரில் இவர் சவுத் சி ஹவுஸில் போய் ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணுறாரு. பட் ஃபெப்ரவரியில் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. டோட்டலாக அங்கே 6 months தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் ஏப்ரல் மந்த்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே 33 years ஒர்க் பண்ணுறாரு. நம்ம சார்ல்ஸ் லேம்ப் சூடோநேமாக யூஸ் பண்ணுறாருல எலியா. இந்த நேம் அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா சவுத் சி ஹவுஸில் அவர் ஒர்க் பண்ணும் போது அங்கே ஒர்க் பண்ண ஒரு இட்டாலியன் கிளர்க் நேம் தான் எலியா. அவர் நேமை தான் இவரோட எஸ்ஏஸில் இவருக்கான சூடோநேமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடி நடக்குது. அது என்னென்னா செப்டம்பர் 22, 1796 இவரோட சிஸ்டர் மேரி அவங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையே அறியாமல் அவங்களோட அம்மாவையே கார்விங் நைஃபால் குத்தி கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு அறிவிச்சிடுறாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக லேம்ப் நெக்ஸ்ட் அவரோட லைஃபையே தியாகம் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் மேரேஜ் எதுவுமே அவருக்காக பண்ணிக்கல. அவரோட ஏஜ் அப்போ 22 இருந்திருக்கு. அப்போ இவரே அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஆல் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டாரு. தென் இவர் சிஸ்டருக்காகவே வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. In 1807, Lamb and his sister published Tales from Shakespeare. லேம்பும் அவரோட சிஸ்டரான மேரியும் சேர்ந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஷார்டன் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. த புக் கவர்ஸ் 20 plays. மேரி லேம்ப் wrote most of the comedies and சார்ல்ஸ் லேம்ப் wrote the tragedies. ஷேக்ஸ்பியர் மொத்தம் 37 plays எழுதியிருப்பார். அதில் 20 plays-ஐ சார்ல்ஸ் லேம்பும் மேரி லேம்பும் சேர்ந்து ஸ்டோரியாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்க 14 காமெடிஸை மேரி லேம்ப் ஸ்டோரியாக ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 tragedies-ஐ சார்ல்ஸ் லேம்ப் ஸ்டோரியாக ரைட் பண்ணியிருக்காரு சில்ட்ரன்ஸ்க்காக. In 1808, Charles Lamb published a children's version of Odyssey
called The Adventure of Ulysses. 1808ல் த அட்வென்ச்சர் ஆஃப் யுலிசிஸ் அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அகெயின் 1808லேயே ஸ்பெசிமன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமேட்டிக் பொயட்ஸ் அப்படின்ற புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தென் 1809ல் மிஸ்ஸஸ் லெய்செஸ்டர் ஸ்கூல் அப்படின்ற ஒர்க்கை மேரி லேம்ப் அண்ட் சார்ல்ஸ் லேம்ப் 2 பேரும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த ஓல்டு ஃபெமிலியர் ஃபேஸஸ் அப்படின்ற ஒர்க்கை இவரோட ஃபேமஸான பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசாமண்ட் கிரே அப்படின்ற டேலையும் ஜான் உட்வில் அப்படின்ற பொயட்டிக் ட்ராமாவையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. The Essays of Elia, primarily published in the London Magazine starting in 1820. 1820ல் தான் இவர் ஃபஸ்ட்டு எஸ்ஏ ஆஃப் எலியாவை பப்ளிஷ் பண்ணுறாரு அண்ட் வேர் கலெக்டட் இன் புக் ஃபார்ம் இன் 1823. தென் 1823ல் எஸ்ஏ ஆஃப் எலியாவை ஒரு புக் ஃபார்மில் கொண்டு வராரு. A second collection, The Last Essay of Elia, was published in 1833. Then 10 years later, செகண்ட் கலெக்ஷனை கொண்டு வராரு த லாஸ்ட் எஸ்ஸே ஆஃப் எலியா அப்படின்ற நேமில். ராபர்ட் சதே மேட் அ கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா இன் குவார்ட்டர்லி ரிவ்யூ அண்ட் பெயிண்டட் லேம்பஸ் இர்ரிலிஜியஸ். குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படின்றது ஒரு ஃபேமஸான பீரியடிக்கல். அதில் ராபர்ட் சதே சார்ல்ஸ் லேம்போட எஸ்ஸே ஆஃப் எலியாவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அதில் சார்ல்ஸ் லேம்பை இர்ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. Children love to listen to stories about their elders when they were children. சில்ட்ரன்ஸ் எப்பயுமே அவங்களோட எல்டர்ஸை பற்றின கதைகளை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போது என்ன பண்ணாங்க, என்னென்ன குறும்புத்தனம்லாம் பண்ணாங்க இப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம். டு ஸ்ட்ரெச் தர் இமேஜினேஷன் டு த கான்செப்ஷன் ஆஃப் த ட்ரெடிஷ்னரி கிரேட் அங்கிள் அண்ட் கிராண்ட்மா whom they never saw. இந்த மாதிரி கதை கேட்குறது அவங்களோட இமேஜினேஷனை அதிக அளவில் தூண்டுமா. அவங்களோட கிரேட் அங்கிள் அண்ட் கிராண்ட்மா பற்றின ஸ்டோரிஸை கேட்குறாங்களாம். அவங்க கிரேட் அங்கிளையும் கிராண்ட்மாவையும் அவங்க ஒரு தடவை கூட பார்த்தது கூட இல்லை. பட் அவங்களோட ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்களாம். It was in the spirit that my little ones crept about me the other evening to hear about their great grandmother field. அதே மாதிரி தான் என்னோட குழந்தைகளும் ஒரு ஈவினிங் வந்து என்கிட்ட அவங்களோட கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சார்ல்ஸ் லேம்ப் சொல்கிறாரு. இந்த எஸ்ஸே ஒரு பர்சனல் எஸ்ஸே. இந்த எஸ்ஸேயில் லேம்ப் எப்படி ரைட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த எஸ்ஸேயில் வர எலியா அப்படின்ற கேரக்டரை இவரை நினச்சி தான் எழுதியிருப்பார். இந்த எஸ்ஸேயில் இவருக்கும் இவரோட ஃபர்ஸ்ட் லவரான ஆன் சிமனுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிற மாதிரியும், அந்த 2 குழந்தைகளும் அப்பா எனக்கு பாட்டி பற்றியும் பெரியப்பா பற்றியும் ஸ்டோரி சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குற மாதிரியும் ரைட் பண்ணியிருப்பார். ஆன் சிமன் நேமை டேரெக்டாக ஆன் சிமன் யூஸ் பண்ணாமல் ஆலிஸ் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த எஸ்ஸேவை இவருக்கும் ஆன் சிமனுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தை இருந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் இவர் கதை சொன்னால் எப்படி இருக்குமோ இதை இமேஜினேஷன் பண்ணி தான் இவர் இந்த எஸ்ஸேவை எழுதியிருப்பார். ஓகே, இப்போ இவரோட சில்ட்ரன் 2 பேரும் அவங்களோட கிரேட் கிராண்ட் மதரான ஃபீல்டை பற்றின ஸ்டோரிஸை கேட்குறாங்க. நான் இவர் அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹூ லிவ்ட் இன் அ கிரேட் ஹவுஸ் இன் நார்ஃபோக். அவங்க நார்ஃபோக்கில் ஒரு பெரிய ஹவுஸில் வாழ்ந்தாங்க. 100 times bigger than that in which they and பாப்பா lived. இப்போ நம்ம வாழ்கிறோம்ல, இதை விட 100 மடங்கு பெரிய வீட்டில் தான் உங்கள் பாட்டி ஃபீல்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. which had been the scene, so at least it was generally believed in the part of the country of the tragic incidents which they had lately become familiar with from the ballad of the children in the wood. அந்த வீட்டில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ட்ராஜிக் இன்சிடெண்ட். அந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டை லேட்டர் ஒரு பேலடாக ரைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபேமஸான பேலடாக மாறுச்சு. அந்த பேலட் நேம் சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்னு சொல்கிறாரு. Certain it is that the whole story of the children and their cruel uncle was to be seen fairly carved out in the wood upon the chimney piece of the great hall. சில்ட்ரன் இன் த வுட் அந்த ஸ்டோரி எதை பற்றினா, அந்த வீட்டில் 2 சில்ட்ரன் இருந்தாங்க. அவங்களோட டேட் இறந்துருவார். ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட அங்கிளை ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அங்கிள் ரொம்ப க்ரூயலானவர். இந்த 2 குழந்தைகளும் இருந்தால் நமக்கு இந்த சொத்து கிடைக்காது அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைகளை கொலை பண்ண பிளான் பண்ணுவார்.
ஸோ அந்த அடியாட்கள் அந்த குழந்தைகள காட்டுக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க போயிட்டு அந்த குழந்தைய கொலை பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு குழந்தைய ஒருத்தர் கொன்றுவாரு. இன்னொரு குழந்தைய கொல்றதுக்கு ஒருத்தருக்கு மனசு இருக்காது. ஸோ அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த குழந்தையும் எப்படியோ இறந்துரும். அந்த குழந்தைகளோட பாடிய அந்த காட்டுலயே அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராபின் ரெட்பிரெஸ்ட் அப்படின்ற பேர்டு அதோட ஃபெதர்ஸால அந்த இறந்த குழந்தைகளோட பாடிய பொத்தி பாதுகாத்துச்சாம். இந்த ஈவெண்ட்ஸை தான் அந்த சிம்னில அப்படியே செதுக்கி வச்சிருந்தாங்க. Till a foolish rich person pulled it down to set up a marble one of modern invention in its stead, with no story upon it. லேட்டர் அந்த மேன்சனை வாங்கின ஒரு ஃபூலிஷ் ரிச் பர்சன் என்ன பண்ணாருன்னா, அங்கிருந்த அந்த சிம்னியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு அழகான பீஸை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த மார்பிள் பீஸ்க்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியும் இல்லை. ஹியர் ஆலிஸ் புட் அவுட் ஒன் ஆஃப் ஹர் டியர் மதர்ஸ் லுக் டூ டெண்டர் டு பி கால்ட் அப்ரைடிங். இப்போ ஆலிஸ் அவளோட அம்மா மாதிரியே என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாரு. Then I went on to say how religious and how good their great grandmother field was. தென் நான் அவங்களோட கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டு எந்த அளவுக்கு ரிலீஜியஸான பர்சன் அண்ட் எவ்வளோ குட்டான பர்சன் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தேன். ஹவ் பிலவர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி. அவங்க கிராண்ட் மதரை எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுப்பாங்க. தோ ஷி வாஸ் நாட் இன்டி த மிஸ்ட்ரஸ் ஆஃப் திஸ் கிரேட் ஹவுஸ். அவங்க அந்த வீட்டோட ஓனர் கிடையாது. பட் ஆனாலும் ஹேட் ஓன்லி த சார்ஜ் ஆஃப் இட் கமிட்டட் டு ஹர் பை த ஓனர். ஆனாலும் அவங்களுக்கு இந்த பொறுப்பை அந்த ஓனர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Who preferred living in a newer and more fashionable mansion which he had purchased somewhere in the adjoining country. அவர் அந்த மேன்ஷனை கொஞ்சம் ஃபேஷனபுளாக மாற்றணும்னு நினச்சாரு. ஸோ அங்கே இருந்த சிம்னிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஷனாக அவர் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சாராம். பட் ஸ்டில் she lived in it in a manner as if it had been her own. நம்ம கிராண்ட்மா அங்கே வாழ்ந்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்தாங்க. And kept up the dignity of the great house in a short while she lived. It afterward came to decay and was nearly pulled down, and all its old ornaments stripped and carried away to the owner's other house, where they were set up, and looked as awkward as if some one were to carry away the old tomes they had seen lately at the abbey, and stick them up in Lady C's starry gilt drawing room. அந்த வீட்டோட ஓனர் எப்படிப்பட்ட ஆள்னா நியூ ஃபேஷனை விரும்புகிற ஆள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மேன்ஷனில் இருந்த அந்த ஓல்டு திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரோட இன்னொரு வீட்டில் வச்சுட்டாராம். அதுக்கு பதிலாக இவர் வெளிநாடுகளில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸை கொண்டு வந்து நம்ம பாட்டி வாழ்ந்த அந்த மேன்ஷனில் ஃபுல்லாக நிரப்பிட்டாராம். அதை பார்க்குறதுக்கே ஆக்வர்டாக இருந்துச்சான். பழைய திங்ஸ் இருக்கும் போது அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சான், அவ்வளோ அழகாக இருந்துச்சான். பட் நவ் அந்த அழகெல்லாம் போய் அது பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக மட்டும்தான் இருந்துச்சான். அதை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சான், அந்த அபையில் இருந்த அந்த கல்லறைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லேடி சியோட ட்ராயிங் ரூமில் வச்ச மாதிரி இருந்துச்சான். அந்த அளவுக்கு அது பார்க்க ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் ஜான் ஸ்மைல்ட் as much as to say that would be foolish indeed. ஜான் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, இது முட்டாள்தனம்தான், இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான். இவரோட ரியல் லைஃப்பில் இவரோட பிரதர் பேர் ஜான் அண்ட் சிஸ்டர் பேர் மேரி. இந்த எஸ்ஸேல இவருக்கு 2 சில்ட்ரன் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி எழுதியிருக்காருல, அதில் அந்த பையனுக்கு நேம் ஜானுன்னும் அந்த பொண்ணுக்கு நேம் ஆலிசனும் வச்சுருப்பாரு. And then I told how, when she came to die, her funeral was attended by a concourse of all the poor and some of the gentry too. நம்ம பாட்டி இறந்தப்ப அவங்களோட ஃபியூனரலை அட்டன் பண்ண ஏழைகளிலிருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆஃப் த நெய்பர்ஹுட் ஃபார் மெனி மைல்ஸ் ரவுண்ட். மெனி மைல்ஸுக்கு அப்பால் இருந்தும் நிறைய நெய்பர்ஸ் வந்திருந்தாங்க. To show the respect of her memory because she had been such a good and religious woman. இவங்க எல்லாரும் ஏன் வந்தாங்கன்னா அவங்க மேலே வச்சுருந்த மதிப்புனால தான், அண்ட் ஒரு குட் ரிலிஜியஸ் உமன் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஷோ குட் இன்டீட் தட் ஷி நியூ ஆல் த பிளாஸ்ட்ரி பை ஹார்ட். அவங்களுக்கு பைபிளில் வர எல்லா வசனங்களும் பை ஹார்ட்டாக தெரியும். அண்ட் அ கிரேட் பார்ட் ஆஃப் த டெஸ்டமெண்ட் பிசைடு. அதே மாதிரி அவங்களுக்கு பைபிளில் பல பகுதிகளும் தெரியும். ஹியர் லிட்டில் ஆலிஸ் ஸ்ப்ரெட் ஹர் ஹேண்ட்ஸ். இப்போ ஆலிஸ் இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறாளாம், அவள் கைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறாளாம். தென் ஐ டோல் வாட் அ டால் அப்ரைட் கிரேஸ்ஃபுல் பர்சன் தர் கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் ஒன்ஸ் வாஸ். இப்போ இவர் சொல்கிறாரு, உங்கள் கிராண்ட்மா ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்கிறாரு.
அண்ட் ஹவ் இன் ஹர் யூத் ஷி வாஸ் எஸ்டீம் த பெஸ்ட் டான்சர். அதே மாதிரி அவங்களோட சின்ன வயசில் அவங்க ஒரு பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் ஆலிஸ் லிட்டில் ரைட் ஃபுட் பிளேட் அண்ட் இன்வாலண்டரி மூமெண்ட். ஒன்று இதை கேட்டோன்னே ஆலிஸும் அவளவே அவள் ஒரு பெரிய டான்ஸர் நினச்சிக்கிட்டு அவளோட ரைட் ஃபுட்டை எடுத்து வச்சு ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் போடுறா. டில் அப்பான் மை லுக்கிங் கிரேவ் இட் டிசிஸ்டட். நான் அவள் அப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே அவள் அதை ஸ்டாப் பண்ணிட்டா. த பெஸ்ட் டான்சர் ஐ வாஸ் சேயிங் இன் த கண்ட்ரி டில் அ க்ரூயல் டிசீஸ் கால்ட் அ கேன்சர் கேம் அண்ட் பவுட் ஹர் டவுன் வித் பெயின். அவங்க என்னதான் ஒரு பெஸ்ட்டு டான்ஸராக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடாத அந்த கேன்சர் நோய் வந்துருச்சு. அந்த பெயின் அவங்கள அப்படியே குனிய வச்சிருச்சு. பட் இட் குட் நெவர் பெண்ட் ஹர் குட் ஸ்பிரிட் ஆர் மேக் தம் ஸ்டூப் பட் தே வேர் ஸ்டில் அப்ரைட். அந்த நோய் அவங்களோட உடம்ப தான் குனிய வச்சிச்சு, ஆனால் அதால் அவங்களோட ஸ்பிரிட்டை குனிய வைக்க முடியலை. அவங்க ரொம்ப தைரியசாலியாக இருந்தாங்க. பிகாஸ் ஷி வாஸ் ஸோ குட் அண்ட் ரிலீஜியஸ். ஏன்னா அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள பர்சனாக இருந்தாங்க. ஸோ அந்த கேன்சரால் அவங்களோட நம்பிக்கையை இழக்க வைக்க முடியலை. தென் ஐ டோல்ட் how she was used to sleep by herself in a lone chamber of the great lone house. தென் இவர் அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க அந்த பெரிய ஹவுஸில் தனியாக ஒரு சேம்பரில் தூங்குவாங்களாம். யாருமே அவங்களுக்கு துணைக்கிருக்க மாட்டாங்களாம். And how she believed that an apparition of two infants was to be seen at midnight gliding up and down the great staircase near where she slept. இந்த வீட்டில் ஆல்ரெடி இறந்து போனாங்கல்ல அந்த ரெண்டு குழந்தைகளும் படிக்கட்டில் மேலேயும் கீழேயும் இறங்கி வர்ற மாதிரி பாட்டிக்கு தெரியுது. பாட்டி அதை பிலீவ் பண்ணாங்க. பாட்டி தூங்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது. அதில் தான் அந்த குழந்தைங்க மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குதுங்க. அதை பாட்டிக்கிட்ட சொன்னாங்க. பட் she said those innocents would do her no harm. அந்த குழந்தைங்க என்னைய எந்த விதமாகவும் பாதிக்கலை. அந்த குழந்தைங்க அவங்க பேசாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டியும் இவர்கிட்ட சொன்னாங்களாம். அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ யூஸ் டு பி. நான் ஆனால் அதை கேட்டோன்னா ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நான் அவங்க அளவுக்கு ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. தோ இன் தோஸ் டேஸ் ஐ ஹேட் மை maid டு ஸ்லீப் வித் மீ. அதனால நான் எப்பயுமே எங்கள் மெய்ட் கூட தான் தூங்குவேன். பிகாஸ் ஐ வாஸ் நெவர் ஹாவ் ஸோ குட் ஆர் ரிலீஜியஸ். ஏன்னா நான் எங்கள் பாட்டி அளவுக்கு குட் பர்சனும் கிடையாது, அந்த அளவுக்கு ரிலீஜியஸ் பர்சனும் கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். as see and yet I never saw the infants. ஆனால் பாட்டி சொன்ன மாதிரி நானும் என்னோட மெய்டும் அந்த இன்ஃபேன்ஸை பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. Here John expanded all his eyebrows and tried to look courageous. இப்போ ஜான் என்ன பண்ணுறான்னா அவனோட ஐப்ரோஸ் எல்லாம் நல்லா உயர்த்திக்கிட்டு ரொம்ப பிரேவான ஒரு பையனாக ஆக்ட் பண்ணுறானா. Then I told how good she was to all her grandchildren, having us to the great house in the holidays, where I in particular used to spend many hours by myself. அப்புறம் நான் எங்கள் கிராண்ட்மா அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ட்ட எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தேன். எங்கள் எல்லாரையும் எப்பயுமே அவங்க ஹாலிடேஸ் டைமில் அந்த கிரேட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நான் மெனி டைம்ஸ் அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் நான் அங்கே செலவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே 12 சீசர்ஸோட சிலை இருக்கும். அவங்க எல்லாரும் ரோமோட எம்பரர்ஸ். அவங்களோட ஸ்டாச்சூஸ் மார்பிளால் செய்யப்பட்டிருக்கும். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த 12 சீசர்ஸ்க்கும் உயிர் வந்துட்ட மாதிரி எனக்கு தோணும். இல்லைன்னா நான் அவங்களோட சேர்ந்து மார்பிள் ஸ்டாச்சுவாக மாறிட்டேனோ அப்படின்னும் எனக்கு தோணும் அப்படின்றாரு. How I never could be tired with roaming about that huge mansion. நான் அந்த மேன்சனை சுற்றி வர்றதுக்கு என்றைக்குமே டயர்டானதே இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் அந்த மேன்சனை சுற்றிட்டே தான் இருப்பேன். வித் இட்ஸ் வாஸ்ட் எம்டி ரூம்ஸ். அந்த ரூமில் நிறைய ரூம்ஸ் எம்டியாகவே இருக்கும். அந்த ரூம்குள்ளேலாம் நான் போயிட்டு வருவேன். வித் தேர் ஓன் அவுட் ஹேங்கிங்ஸ், fluttering tapestry and carved oaken panels with the glittering almost strapped out. அந்த எம்டி ரூம்ஸ்லலாம் பழைய அலங்காரத்துக்காக தொங்க விட்டுருப்பாங்கல்ல அந்த திரைகள் இருக்குமா, அப்புறம் அசைந்தாடும் ஜரி வேலைகள்லாம் செஞ்ச துணிகள்லாம் இருக்குமா, அப்புறம் காவ் பண்ண ஓக் ட்ரீயாலான மரப்பலகைகள் இருக்குமா. இது எல்லாத்தையும் அவர் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாராம். சம்டைம்ஸ் இன் த ஸ்பேசியஸ் ஓல்ட் ஃபேஷன் கார்டன்ஸ் விச் ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் டு மை செல்ஃப் அன்லெஸ் வென் now and then a solitary gardening man would cross me. அந்த பெரிய ஓல்டு ஃபேஷன் கார்டனில் நான் மட்டும்தான் இருந்தேன். எப்பயாச்சும் அந்த கார்டனர் என்னை கிராஸ் பண்ணி போவார். And how the nectarines and peaches hung upon the walls without my ever offering to pluck them, because they were forbidden fruit
and less now and then, and because I had more pleasure in strolling about among the old melancholy looking yew trees or the firs and picking up the red berries and the fair apples which were good for nothing but to look at, or in lying about upon the fresh grass. அந்த கார்டனோட செவத்துல நெக்டரின்ஸ் அண்ட் பீச் ட்ரீஸோட பழங்கள்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபர்பிடன் ஃப்ரூட்ஸ். அதை பறிக்கிறதுக்கு தடை இருந்துச்சு. ஸோ யாரும் அதை பறிக்க மாட்டாங்க. நான் எப்பயுமே அங்கே இருக்க மெலன்கலியான யூட்ரீஸ்க்கு நடுவில் சுற்றி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ப்ளஷரை கொடுக்கும். அங்கே இருக்க ஃபிர் ட்ரீஸ்குள்ளேயும் நான் சுற்றி வருவேன். அப்புறம் அதில் இருக்க ரெட் பெர்ரிஸை நான் பறிப்பேன். அப்புறம் அந்த ஃபிர் ஆப்பிள்ஸையும் பறிப்பேன். அந்த பழங்கள்லாம் சாப்பிடக்கூடியது இல்லை, ஜஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படின்றாரு. ஆர் இன் லைங் அபவுட் அப்பான் த ஃப்ரெஷ் கிராஸ், இல்லைனா நான் அந்த ஃப்ரெஷ்ஷான கிராஸ் மேலே படுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். வித் ஆல் த ஃபைன் கார்டன் ஸ்மெல் அரவுண்ட் மீ. அந்த மாதிரி அந்த மெடோஸில் படுத்து அந்த கார்டனோட ஸ்மெல்லை நுகர்ந்தபடியே இருப்பேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஆர் basking in the orangery till I could almost fancy myself ripening too, along with the oranges and the limes in the grateful warmth. அந்த ஆரஞ்சு கார்டனில் அந்த ஆரஞ்சு பழங்களோடையும் அந்த லைம்ஸோடையும் சேர்ந்து நானும் பழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். Or in watching the days that dotted to and fro in the fish pond at the bottom of the garden. Days அப்படின்றது a small freshwater fish. அந்த ஃபிஷ்ஷு அந்த கார்டனில் இருந்த பாண்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருந்துச்சான். அந்த பாண்ட் அந்த கார்டனோட பாட்டமில் லொக்கேட் ஆகிருந்துச்சான். வித் ஹியர் அண்ட் தேர் அ கிரேட் சல்கி பைக் ஹேங்கிங் மிட்வே டவுன் த வாட்டர் இன் சைலண்ட் ஸ்டேட். பைக் அப்படின்றது ஒரு வகையான ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷும் அந்த பாண்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்துச்சான். as if it mocked at their impertinent frisking. அந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கேலி செய்கிற மாதிரி இருந்துச்சான். ஒரு மாதிரி மார்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சான். ஐ ஹேட் மோர் ப்ளஷர் இன் திஸ் பிஸி ஐடல் டைவர்ஷன்ஸ் தென் இன் ஆல் த ஸ்வீட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பீச்சஸ், நெக்ட்ரைன்ஸ், oranges and such like common bites of children. குழந்தைகளுக்கு பொதுவாகவே ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் இவருக்கு குழந்தையாக இருக்கும் போது என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் இதை விட அந்த தோட்டத்தில் இருந்த அமைதியான அந்த சூழ்நிலையும் அந்த பாண்டில் அவர் ரசித்ததும் தான் ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துச்சான். Here John slyly deposited back upon the plate a bunch of grapes, which not observed by Alice. அவங்க அப்பா இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது ஜான் என்ன பண்ணுறான்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸை எடுத்து அங்கே இருந்த பிளேட்டில் வச்சிட்றான். அதை ஆலிஸ் கவனிக்கலை. ஹீ ஹேட் மீடியேட்டட் டிவைடிங் வித் ஹர். அவன் நினச்சிருக்கான் அதை அவளோட சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அண்ட் போத் சீம்ட் வில்லிங் டு ரிலிங்க்விஷ் தெம் ஃபார் த ப்ரெசன்ட் அஸ் irrelevant. ஆனால் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அப்பா சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தனால இப்போதைக்கு அதை ஒன்றும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். தென் இன் சம்வாட் அ மோர் ஹைட்டன் டோன், இப்போ அவங்க அப்பா ரொம்ப உணர்ச்சி மிகுந்த குரலில் சொல்கிறாரு. ஐ டோல்ட் ஹவ் தோ தேர் கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல் லவ் ஆல் ஹர் கிராண்ட் சில்ட்ரன். நான் சொன்னேன் இவங்களோட கிரேட் கிராண்ட்மதர் எந்த அளவுக்கு எல்லா சில்ட்ரனையும் லவ் பண்ணாங்கன்னு. Yet in an especial manner she might be said to love their uncle John L. அவங்க எல்லா சில்ட்ரனையும் லவ் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனை தான் அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஹி வாஸ் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் யூத். ஏன்னா அவன் ரொம்ப அழகாகவும் யூத்தாகவும் இருந்தான். அண்ட் அ கிங் டு த ரெஸ்ட் ஆஃப் அஸ். எங்கள் எல்லாருக்கும் மத்தியிலையும் அவன் ஒரு கிங் மாதிரி இருந்தான். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மாப்பிங் அபவுட் இன் சாலிட்டரி கார்னர்ஸ் லைக் சம் ஆஃப் அஸ், ஹீ வுட் மவுண்ட் த மோஸ்ட் மெட்டல் ஸ்டோம் ஹார்ஸ் ஹீ குட் கெட். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தோன்னா, சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு கார்டனை ரசிச்சுட்டு அங்கேருந்த பாண்டுக்கிட்ட போய் நின்றுட்டு இந்த மாதிரி தான் இருந்தோம். எங்களில் சில பேர் ஒரு மாதிரி தனிமையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் ஜான் அப்படி இல்லை. அவன் எங்களில் இருந்து வித்தியாசமானவன். அவன் குட்டி பையனாக இருந்த போதும் அவனுக்கு கிடைச்ச ஹார்ஸை எடுத்துக்கிட்டு அவன் ரவுண்ட் அடிக்க போயிடுவான். வென் பட் அன் imp no bigger than themselves and make it carry him half over the country in the morning. அவரும் எங்களோட ரொம்பலாம் பெரியவர்லாம் இல்லை, எங்களை மாதிரி சின்ன பையன்தான். ஆனால் அவன் மார்னிங் டைம் ரொம்ப சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரியை சுற்றி வந்துடுவான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தான்.
அண்ட் ஜாயின் த ஹண்டர்ஸ் வென் தேர் வேர் எனி அவுட். அதே மாதிரி வேட்டைக்காரவங்க வேட்டையாட போனாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இவனும் அவன் குதிரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். பாருங்களே எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருக்காரு அந்த சின்ன வயசுலேன்னு. அண்ட் yet he loved the old great house and gardens too. ஜானுக்கும் எங்களோட கிரேட் அந்த ஓல்டு ஹவுஸும் அந்த கார்டனும் ரொம்ப பிடிக்கும். பட் had too much spirit to be always pent up within their boundaries. ஆனால் அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர். அவரால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ அவர் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிடுவார். அவருக்கு ஒரு இடத்துல அடைஞ்சிருக்குது அப்படின்றது பிடிக்காது. அண்ட் ஹவ் their uncle grew up to man's estate as brave as he was handsome. அவர் ஹேண்ட்ஸமாகவும் இருந்தார், அதை விட பிரேவாகவும் இருந்தார். டு த அட்மிரேஷன் ஆஃப் எவ்ரிபடி பட் ஆஃப் their கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்ட் மோஸ்ட் எஸ்பெஷலி. அவரை எல்லாரும் அட்மையர் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக எங்கள் பாட்டி அவரை ரொம்ப அட்மையர் பண்ணாங்க. அவங்களுக்கு அவரை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹவு ஹீ யூஸ் டு கேரி மீ அப்பான் ஹிஸ் பேக் when I was a lame-footed boy. எனக்கு காலில் அடிபட்டிருந்தப்ப அவர் தான் அவரோட முதுகில் என்னை எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போவார். அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காகவும் இருந்தார். ஃபார் ஹீ வாஸ் அ குட் பிட் ஓல்டர் தென் மீ many a miles when I could not walk for pain. பெயினால் என்னால் ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. அவர் என்னோட கொஞ்சம் தான் பெரிய பையன், ஆனால் அவர் என்னை தூக்கிட்டே நடப்பார். And how in after life he became lame-footed too, and I did not always make allowance enough for him when he was impatient and in pain. கொஞ்ச நாளில் அவருக்கும் காலில் காயம் ஏற்பட்டுருச்சு. அவரால் சுத்தமாக நடக்க முடியலை. அவர் ரொம்ப பெயினால் துடிச்சார். ஆனால் அவர் என்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு என்னால் அவரை பார்த்துக்க முடியலை. nor remember sufficiently how considerate he had been to me when I was lame-footed. நான் லேம்-ஃபூட்டடாக இருக்கும் போது அவர் என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரோ, அவர் என்னை எங்கே போனாலும் முதுகில் தூக்கிட்டு போவார். அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் நான் அவரை அந்த அளவுக்கு பார்த்துக்கவே இல்லை. அவர் எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாரு அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர். அவரால் கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவருக்கு ஹார்ஸ் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இருந்தவர் இப்போ அவரால் நடக்க முடியலைன்னும் போது எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாரு அதை கூட நான் புரிஞ்சுக்கவே இல்லை. அண்ட் how when he died, though he had not been dead and all, it seemed as if he had died a great while ago. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து 1 மணி நேரம் கூட ஆகலை. ஆனால் எனக்கு என்னவோ அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்ட மாதிரி தோணுச்சு. such a distance there is betwixt life and death. லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இவ்வளோ தான் தூரம் இருக்குது. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸை நான் அப்போ உணர்ந்தேன். அண்ட் how I bore his death as I thought pretty well at first. நான் ஃபஸ்ட்டு அவரோட டெத்தப்போ நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டேன்னு நினச்சேன். பட் ஆஃப்டர்வர்ட் இட் ஹாண்டட் அண்ட் ஹாண்டட் மீ. ஆனால் அப்போ நடந்ததெல்லாம் மீண்டும் மீண்டும் என்னோட மனசை போட்டு வாட்டி வதச்சிருச்சு. அண்ட் தோ ஐ டிட் நாட் க்ரை ஆர் டேக் இட் டு ஹார்ட் as some do. அவர் இறந்ததுக்கு நான் அழுகலை, மற்றவங்க அழுத மாதிரி. அண்ட் as I think he would have done if I had died. ஆனால் ஒருவேளை நான் இறந்துருந்தா அவர் கண்டிப்பாக கவலைப்பட்டு அழுதுருப்பார். yet I missed him all day long. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவரை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். and knew not till then how much I had loved him. நான் இப்போ வரைக்கும் அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். I missed his kindness, I missed his crossness. நான் அவரோட அன்பையும் இழந்துட்டேன், அவரோட கோபத்தையும் இழந்துட்டேன். and wished him to be alive again, to be quarreling with him. for we quarrel sometimes. பொதுவாகவே ஒரு வீட்டில் சிப்ளிங்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாசமாகவா இருப்பாங்க? நோ, எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்க. பட் அவங்க வேறு வேறு ஊருக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கடுத்து தான் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே புரியும். அதே தான் இங்கே நம்ம ஆத்தரும் சொல்கிறாரு. நான் அவன் மறுபடியும் உயிரோடு வரணும்னு ஆசைப்பட்டேன் அவனோட சண்டை போடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. rather than not have him again. அவன் என்னை ஒரேடியாக விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அவனை அப்படி இழக்காமல் அவன் கூட சண்டை போட்டுட்டாவது அவன் கூட சேர்ந்து இருந்திருப்பேன் அப்படின்றாரு. நீ without him as he their poor uncle must have been when the doctor took off his limbs. அவர் இல்லாமல் என் லைஃப்பில் நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். என் லைஃப்பில் ஒரு அமைதியான சுச்சுவேஷனே இல்லாமல் இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜானோட காலை டாக்டர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை நானும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்னு சொல்கிறாரு. Here the children fell a crying.
உடனே இதை கேட்டோன்னே ஜானும் ஆலிஸும் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிட்டில் மார்னிங் which they had on was not for Uncle John, and they looked up and prayed me not to go on about their uncle. இதெல்லாம் கேட்டோன்னா அந்த குழந்தைகளுக்கு அழுகையாக வருது. அந்த குழந்தைங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா போதும்ப்பா, ஜான் அங்கிளை பற்றி சொன்னது எல்லாம் போதும்ப்பா, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டு டெல் தெம் சம் ஸ்டோரிஸ் அபவுட் த பிரிட்டி டெட் மதர். ஆனால் எங்களுக்கு எங்களோட இறந்து போனால் அம்மாவை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஐ டோல் தம் ஹவ் ஃபார் 7 long years in hope sometimes in despair, yet persisting ever, I quoted the fair Alice W.N. அந்த 7 இயர்ஸாக எந்த அளவுக்கு நான் ஆலிஸை காதலிச்சேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் ஹோப்போடு இருந்தேன், சம்டைம்ஸ் விரக்தியில் இருந்தேன், ஆனால் நான் ஆலிஸை லவ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதை என்னோடய குழந்தைகிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் as much as children could understand, I explained to them what kindness and difficulty and Daniel maintained madness. நான் அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன். காய்னஸ் வெக்கம்னா என்ன, அதில் இருக்க கஷ்டம் என்ன, அதில் இருக்க சிரமம் என்ன, அவங்க எதை மறுப்பாங்க, இந்த மாதிரி நான் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன். When suddenly trying to Alice, the soul of the first Alice looked out at her eyes with such a reality of representment. இந்த மாதிரி நான் அவங்களோட அம்மா ஆலிஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போது என்னோட குழந்தை ஆலிஸ் கண்ணில் நான் அவங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்றாரு. எப்படி சந்திரமுகி படத்தில் கங்காவோட கண்ணில் சந்திரமுகி தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தை ஆலிஸ் கண்ணில் நம்மளோட ஆத்தர் எலியா அவரோட ஒய்ஃபை பார்த்தாராம். That I became in doubt which of them stood there before me or whose that bright hair was. அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு, என் முன்னாடி நிற்கிறது என் குழந்தை ஆலிஸ் தானா இல்லைன்னா என்னோட ஒய்ஃப் ஆலிஸா அப்படின்னு. யாரோடது இந்த பிரைட் ஹேர், என் குழந்தை ஆலிஸோடதா இல்லைன்னா என் ஒய்ஃப் ஆலிஸோடதா அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கே டவுட் வந்துருச்சு. ஏன்னா நான் இந்த ஆலிஸ் முகத்தில் அந்த ஆலிஸை பார்த்தேன் அப்படின்றாரு. While I stood gazing, both the children gradually grew fainter to my view, receding and still receding till nothing at last but 2 mournful futures were seen in the uttermost distance. நான் ஆலிஸை உத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த 2 குழந்தைகளும் என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. Which, without speech, strangely impressed upon me the effect of speech. அவங்க எந்த ஒரு வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலும் என் மனசில் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we are not of Alice, nor of thee, nor are we children at all. அந்த குழந்தைங்க சொல்லுதுகளாம், நாங்கள் ஆலிஸோட குழந்தைகளும் இல்லை, உங்களோட குழந்தைகளும் இல்லை, சொல்லப்போனால் நாங்கள் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுதுகளாம். உண்மையான ஆலிஸோட குழந்தைக ஆலிஸோட ஹஸ்பண்டான பாட்டமை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் எதுவுமே இல்லை, we are nothing, less than nothing and dreams. நாங்கள் அவங்க குழந்தையும் இல்லை, யாருக்கும் குழந்தை இல்லை, நாங்கள் ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தைங்க. we are only what might have been and must wait upon the tedious source of lethe millions of ages before we have existence and a name. லெத்தே அப்படின்றது ஒரு மித்தாலஜிக்கல் ரிவர். இந்த ரிவர் எங்கே ஓடுது அப்படின்னா நம்மளோட எர்த்துக்கும் ஹெவனுக்கும் நடுவில் ஓடுதான். இங்கே இந்த பூமியில் இறந்தவங்க எல்லாரும் அந்த லெத்தே ரிவரை கிராஸ் பண்ணி போனால் தான் ஹெவனை ரீச் பண்ண முடியுமா. ஸோ அந்த லெத்தே ரிவர்லேயே நிறையா உயிர்கள் அதை தாண்ட முடியாமல் அலைஞ்சிட்ருக்கான். அந்த மாதிரி உயிர்களில் ஒன்று தான் நான் ஒரு உண்மையான உயிர் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அண்ட் இமிடியட்லி அவேக்கிங், உடனே அவர் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. நம்மளுக்கு கனவெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு முழிப்போம்ல, முழிச்சிட்டு ஐயோ கனவா அப்படின்னு நினைப்போம்ல, அதே மாதிரியே இவரும் முழிக்கிறாரு. ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் குவைட்லி சீட்டட் இன் மை பேச்சுலர் ஆர்ம் சேர். அப்புறம் பார்க்குறாரு, இவர் அவரோட சேரில் உட்காந்து அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்த கனவு தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே. வேர் ஐ ஹேட் ஃபாலன் asleep with the faithful Bridget unchanged by my side, but John L. or James Leah was gone forever. உடனே இவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ இவர் பக்கத்தில் பிரிஜெட் மட்டும் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் சொன்ன அந்த சில்ட்ரனும் இல்லை, ஜானும் இல்லை, எலியாவும் இல்லை, யாருமே இல்லை. இவர் பக்கத்தில் பிரிஜெட் மட்டும் உட்காந்துருக்காங்க. யார் அந்த பிரிஜெட் அப்படின்னா இவரோட சிஸ்டர் மேரி இருக்காங்கல்ல, அவங்கள தான் இங்கே இவர் பிரிஜெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதோட இந்த அழகான ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்ற எஸ்ஸே முடியுது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.